நாளைக்கு தீபாவளி அப்படின்ற இந்த திருநாளை ஸ்பெஷலாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடியாக சூடு. ஸோ அதை தணிக்கிறதுக்கு தான் நமக்கு எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு முறை நம்ம வழியாக ஃபாலோஷன்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க மேம், தீபாவளி வருது ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாமா, தீபாவளி லேகியம் கடைகள்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க மேம், இது எப்படி வீட்டில் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ண நமக்கு இந்த அஜீரணம், புளித்த ஏப்பம் இது சரியாக ஆரம்பிக்கும். ஸோ என்னடா இது உணவு சாப்பிட்டுட்டுமே செரிமானம் ஆகலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த தீபாவளி லேகியம் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது நமக்கு முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தீபாவளி அப்படின்னு சொல்கிறது ஒரு சிறப்பு என்னன்னா 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். ஸோ இப்போ எல்லாருமே நாளைக்கு தீபாவளி அப்படின்ற இந்த திருநாளை ஸ்பெஷலாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள், நம்ம வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய இந்த எண்ணெய் குளியல், இதில் இருக்கக்கூடிய ரகசிய முறை என்ன? இந்த தீபாவளி அப்படின்னு சொன்னாவே நிறைய இனிப்புகள், உணவுகள் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருப்போம். ஏன்னா உறவுகளோடு சேர்ந்து நம்ம உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு சொன்னால் இந்த தீபாவளி தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம வீட்டில் நிறைய பலகாரங்கள், எண்ணெய் பலகாரங்கள், நெய் சேர்த்த பலகாரங்கள், இது எல்லாமே நம்ம செஞ்சுருப்போம், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு அஜீரண பிரச்சனை மாதிரி நிறைய பேருக்கு ஏற்படுது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ராவலிங் டைம் இருக்குது இல்லைங்களா? ஸோ ஒரு இடத்துலேருந்து நம்ம சொந்த ஊருக்கு எல்லாருமே கிளம்பி போயிருப்போம். ஸோ அந்த மாதிரி சரியான உறக்கம் இல்லாமல், உணவு இல்லாமல் உடல் உஷ்ணமாகவும் இருக்கும். ஸோ அந்த உடல் சூடு, ஸோ அதை தணிக்கிறதுக்கு தான் நமக்கு எண்ணெய் குளியல் அப்படின்ற ஒரு முறை நம்ம வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதில் முக்கியமாக இந்த எண்ணெய் குளியல், நல்லெண்ணெயை தேய்த்து நம்ம குளிக்கும்போது உடலில் அந்த குளிர்ச்சி தன்மை அப்படின்றது அதிகரிக்குது. குளிர்ச்சி தன்மை நல்லா மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். கண்களுக்குமே இது சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக அந்த எண்ணெயில் சில மூலிகைகளை நம்ம சேர்த்து குளிக்கும்போது முதல் நாள் இரவே இந்த மூலிகைகள் எல்லாமே அந்த நல்லெண்ணெயில் நம்ம சேர்த்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு காலையில் அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்தும்போது கூடுதலான இன்னும் நமக்கு சிறப்பான மருத்துவ குணங்களை நம்ம பெற முடியும். இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த நல்லெண்ணெய் இருக்குது இல்லைங்களா? ஸோ வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அவர்கள் எல்லோருக்குமே தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துட்டு இரவு சில மூலிகைகளை அந்த எண்ணெயில் நம்ம போட்டு வைக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வெட்டிவேர், சின்ன சின்ன பீசஸாக நம்ம வெட்டிவேர் கட் பண்ணி, இது 2 நாளுக்கு முன்னாடி கூட நம்ம அந்த எண்ணெயில் போட்டு வெயிலில் வைத்து ஒரு 2 நாள் வெயிலில் வச்சு எடுக்கலாம். இல்லைங்க வாய்ப்பு இல்லை, மழையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சிம்பிளாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வெட்டிவேர் இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுடணும். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பற்கள் 2 இடித்து அந்த எண்ணெய்க்குள்ளேயே அதையும் நம்ம போட்டுடணும். அடுத்ததாக சீரகமும் அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இது என்ன பண்ணலாம்னா லேசாக ஹீட் பண்ணிக்கலாம். இரவு நம்ம எடுத்து வைக்கும்போது நல்லா கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. லேசாக நம்ம ஒரு 3-4 நிமிடங்கள் அந்த எண்ணெயை லேசாக மிதமான சூட்டில் ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சிடணும். ஸோ இரவு முழுவதும் இந்த எண்ணெயை அப்படியே விட்டுருங்க. காலையில் இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நல்ல எண்ணெய் குளியல் எடுக்கலாம். ஸோ தலையில் நல்லா ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நம்ம உடல் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் குளிக்கணும். ஸோ அன்றைய முழுவதும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய இனிப்பு வகைகள்லாம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லைங்களா? ஸோ சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க மேம், தீபாவளி வருது ஏதாவது ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்ட்டு. ஸோ பார்த்து சாப்பிடுங்க. ஸ்வீட்ஸ் நம்ம நிறைய சாப்பிடும்போதும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ, ஸோ சடனாக நமக்கு ஒரு சிலர் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வருவீங்க. ஸோ ஏதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை இந்த மாதிரி தீபாவளி சமயங்களில் அதிகமான ஸ்வீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா கிடுகிடுன்னு நமக்கு சுகர் லெவல், பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதனுடைய நம்ம தீபாவளி லேகியம் அப்படின்ற ஒரு ப்ரிப்ரேஷன் இது கடைகளில் கிடைக்குது. இப்போது நீங்கள் வீட்லேயும் ஈஸியாக அதை ரெடி பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க தீபாவளி லேகியம் கடைகள்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க மேம், இது எப்படி வீட்டில் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க. ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் நான் சொல்கிறேன்.
அதை நம்ம வாங்கிட்டு ஈஸியாக நம்ம வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு எல்லா மூலிகையும் சம அளவு நம்ம எடுத்தால் போதும். ஸோ இப்போது 50 கிராம் ஒரு மூலிகை எடுக்கிறோன்னா அதே 50 கிராம் எல்லா மூலிகையும் நம்ம எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக சுக்கு, திப்பிலி, மிளகு இது எல்லாமே நம்மளுடைய டைஜஷனை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓமம், கிராம்பு, லவங்கப்பட்டை, வாய் விடங்கம், ஸோ இது எல்லாமே கொஞ்சம் உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். இதை நம்ம எடுத்துக்கலாம். மறக்காமல் இதனோட சிற்றரத்தை சேர்த்துக்கணும். ஸோ இத்தனை மூலிகையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேசாக வறுத்து, சரிங்களா, இந்த எல்லாமே சம அளவு எடுத்துருக்கக்கூடிய இந்த மூலிகைகளை லேசாக நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நல்ல ஃபைன் பவுடர் இருக்குது. சரி, இதனோட நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம்னா வெல்லம், நெய் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த வெல்லம் எப்படின்னா, வெல்லம் எடுத்து நம்ம பாகு காய்ச்சிட்டு வரணும். ஸோ தண்ணீர் விட்டு நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ பாகு காய்ச்சி அது நம்ம பாகு பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மூலிகை பொடிகளை சேர்த்து நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். நெய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது நமக்கு இந்த லேகிய பதம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ பதமாக இந்த லேகியத்தை நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நமக்கு இந்த அஜீரணம், புளித்த ஏப்பம் இது சரியாக ஆரம்பிக்கும். ஸோ என்னடா இது உணவு சாப்பிட்டுட்டுமே செரிமானம் ஆகலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த தீபாவளி லேகியம் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் இது நமக்கு பயன்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த தீபாவளி அப்படின்னு சொல்கிறது ஒரு சிறப்பு என்னன்னா 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது சாரோ சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளியில் பிளானட்ஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். என்னென்னா சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒன்றாக வரக்கூடிய நாள். இது 18 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது. ஸ்பெஷலாக இது ஆய்வாளர்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த டைமில் கண்டிப்பாக அந்த உணவு அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பார்த்து சாப்பிட்றதே நல்லது. பொதுவாக கிரகணம் இருந்தாலே நம்ம உணவு கட்டுப்பாடுகள் இருக்கணுன்றது சொல்லுவாங்க. ஆனால் தீபாவளி வேறு வழி கிடையாது. நம்ம ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதே டைமில் ஃபுட்டு பார்த்து சாப்பிட்டு இந்த லேகியம் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கையில் வச்சுக்கோங்க. ஸோ அஜீரணம் இருந்ததுன்னா காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நல்லாவே நம்ம உடலில் ஜீரண சக்தி நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் சொன்ன எண்ணெய் குளியலும் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமும் தனிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த தீபாவளி எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் வளமும் செல்வமும் ஆரோக்கியமும் அள்ளித்தரணும். ஸோ சந்தோஷமாக ஹாப்பியாக சேஃபாக பாதுகாப்போடு எல்லாரும் இந்த தீபாவளியை கொண்டாடுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.